ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இது மே மந்த் எடுத்தது, May 28 அந்த மாதிரி எடுத்தது. ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து அட்மிஷன்லாம் போட்டுட்டு ஃபீஸெல்லாம் பே பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். நான் எங்கள் டேடி பாப்பாவுக்கு மட்டும் போயிருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, June 4 தான் அவங்கள வந்து ஸ்கூலில் விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா June 3 வந்து ஸ்கூலில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு June 2 நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கே ஷாக், என்னடா நாளைக்கே விடணுமா அப்படின்ட்டு. சரி, வீட்டுக்கு போய் பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி பாப்பா வெளியே போகிறனால எல்லாத்துலையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ June 2 வந்து எங்களோட டே போயிருச்சு. அப்புறம் June 3 பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ காலையிலே பாப்பாவுக்கு ஆயில் பாத்தெல்லாம் எடுத்துட்டு மட்டன் சூப் வச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எங்களால் முடியலை. ஸோ அவளை கொஞ்சம் ஆயில் மசாஜெல்லாம் பண்ணி விட்டுட்டு டேரெக்டாக என்ன பண்ணிட்டான்னா பேக்கிங் ஒர்க்குக்குள்ளே இன்வால்மெண்ட்டோடு போயிட்டா. ஸோ அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் இருக்க ஊர் திருவாரூர். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே இந்த சர்ப்ரைஸை அவளோட ஸ்கூல் கிட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். இது எப்பொழுது நீங்கள் எனக்கு தெரியாமல் அப்படின்னா, அதான் சர்ப்ரைஸ் அப்படின்னேன். ஸோ உனக்கு எப்போல்லாம் என்னோடய ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நீ அதை ரீட் பண்ணு. வாட் யூ ஷுட் டூ, வாட் யூ ஷுட் நாட் டூ அப்படின்னு சொல்லி எல்லாமே எழுதியிருப்பேன். ரெகுலராக நீ பண்ணக்கூடிய ஒர்க்ஸு, ஒரு அம்மாவாக டெய்லி உனக்கு என்னென்ன எப்படியெல்லாம் கைட் பண்ணுவேன், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவோன்னா அதை ஃபுல்லாக நீ பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு சின்ன லெட்டர் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அவள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ அதை ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளூ ஃபேமிலியிலே அமைஞ்சிருச்சு. எப்போயுமே அவள் வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட் பிங்க்கு தான் பேசிஸாக வந்து எந்த திங் எடுத்தாலும் பிங்க்கில் தான் எடுப்பாள். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸாக பர்பிள் கலர், யூனிகார்ன் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த தடவை பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ப்ளூவில் ஒரு பவுச் ஒன்று வாங்கினான். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு ப்ளூவில் தான் வேணும் அப்படின்னா, ஈவன் பார்த்திங்கன்னா ட்ராலி கூட அவளுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக ப்ளூ கலரில் தான் அமைஞ்சிச்சு. ஸோ தலை சீவுற சீப்புலேருந்து ஸ்பெக்டக்கிள்ஸ் பாக்ஸ், ஸ்பெக்ஸ் பாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு, பென்னு எல்லாமே மேக்ஸிமம் ப்ளூவில் என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாமே அவளுக்கு இந்த தடவை ப்ளூவாகவே அமைஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ இது ஒரு ஷார்ட் நோட் புக் அவள் கையில் கொடுத்துருந்தேன், ஃபோன் நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன வாங்கணும், எது இன்னும் வாங்கலை அப்படின்ற ஷார்ட் டவுன் லிஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வாங்கின திங்ஸ்லாம் ஒரு பக்கமும், வாங்க வேண்டியது ஒரு பக்கமும், ஸோ இன் ஃப்யூச்சரில் எது நமக்கு தேவைப்படுமோ அதை ஒரு லிஸ்ட்டாக நான் வச்சுருந்தேன். ஸோ பாப்பா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஈவன் ட்ரெஸ்ஸஸ் கூட எத்தனை செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கா அப்படின்றத அதில் நோட் டவுன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா மீன்வாயில் ஒரு சந்தன மாலை இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் எங்களோட ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா பேக் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ திங்ஸ் இருக்குது, எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஒரு 2 to 3 பீசஸ். இப்போ பென்னுனா ஒரு 3 பென்ஸு, பென்சில் 3, எரேசர், ஸ்கேலு, பென்சில் அந்த மாதிரி எல்லாமே அடிஷ்னலாகவே அவளுக்கு கொடுத்துருந்தோம். இன்கேஸ் அவள் எதுவும் மிஸ் பண்ணிட்டான்னா இன்னொன்று ஸ்பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவுக்கு மட்டன் சூப் வித் மட்டன் பீசஸோடு கொடுத்தாச்சு. அவள் அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ மீன்வாயில் அவளுக்கு ஹேர் பாத்தும் எடுத்தாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு பாப்பா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ பார்த்திங்கன்னா அன்னைக்கு மட்டும் டைம் போகிறது தெரியவே இல்லை. டக்கு டக்குன்னு டைம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 4 o'clock பாப்பாவை அங்கே போய் விடணும். ஸோ பேக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. எனக்குன்னா பயம், ஐயோ நம்ம பொண்ணு எப்படி நம்மளை விட்டுட்டு இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஏறிட்டோம். ஸோ பாப்பா ஹாப்பியாக தான் இருந்தா. நானும் அவள் வெளியே போகிறா, படிக்க போகிறா அப்படின்றதுக்காண்டி நானும் என்னோடய ஃபீலிங்ஸ் எதையும் வெளியே காமிச்சிக்கல. பட் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. என் பொண்ணு வந்து எப்படின்னா, நான் அழுதா அவள் அழுதுருவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதேமாதிரி அவள் அழுதா நான் அழுதுருவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப அட்டாச்சான மாம் அண்ட் டாட்டர்னு தான் சொல்லணும். ஸோ எங்கள் அம்மா டேடிக்கிட்ட தாத்தா பாய் சொல்லுங்கள், அவ்வா பாய் சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சன் செட் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அவள் போகிற வரைக்குமே வீடியோ நான் தான் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு பாப்பா தான் வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா.
அப்புறம் என்ன வந்து கேட்டா, "அம்மா அழுகுங்களேன், என்னைய நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அழுதுருவீங்களா? அவ்வா நீங்கள் அழுதுருவீங்களா? தாத்தா ஏற்கனவே அழுதுட்டு தான் இருக்காங்க." அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்புறம் சொன்னா, ஃபியூ ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் அம்மா அழுவாங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் ஏன் அழுக போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். அழுகக்கூடாது, பாப்பா முன்னாடி அழுதுறக்கூடாது, நான் அழுதா அவளும் அழுதுருவா அப்படின்றக்காண்டி நான் கொஞ்சம் அழுகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்படி தான் அன்றைக்கி பாப்பாவோட ஹாஸ்டலில் விடுற டே இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் அவள் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி படிக்க போகிறா அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு நாங்கள் என்னோடய மனசு, என்னோடய அம்மா மனசு, அப்பா மனசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பாப்பாவை ஹாஸ்டலில் விட போனோம். நான் ஜஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸாகவே சொல்லுவேன், ஹாஸ்டலில் விட போகிறேன், சேட்டை பண்ணிட்டு இருக்கோனே, ஹாஸ்டல் விட போகிறேன். எக்ஸாக்டாக அந்த டே வந்தோடனே பாப்பா கரெக்டாக ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது சொல்லிட்டா, எனக்கு எப்படியோ இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பார்த்திங்கன்னா நிறையா பசங்க பேரண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. எல்லாம் அழுக ஆரம்பித்தாங்க. சின்ன பசங்க, பெரிய பசங்க எல்லாமே அழுக ஆரம்பித்தாங்க. ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டாட்டர். அவள் வந்து அழுகவே கிடையாது, ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போனாள். ஐ ஹோப் இப்போ வந்து அவள் அடாப்ட் ஆகிட்டா. மேபி ஃபுட்டு மட்டும்தான் அவளுக்கு வந்து ப்ராப்ளம். ஏன்னா வீட்டில் நான் பண்ணி கொடுக்குற ஃபுட்டே வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அவளே கொஞ்சம் ஏதாச்சும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி சாப்பிடுவாள். ஸோ ஃபுட்டு மட்டும்தான் என் பொண்ணுக்கு ப்ராப்ளம். மற்றபடி ஷீ இஸ் ஓகே. ஸோ ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகி அவளோட லக்கேஜஸ்லாம் உள்ளே கொடுத்துட்டோம். ஸோ அவங்க கூட படிக்கிற சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாப்பாவோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அலாட் பண்ண ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்காண்டி ஸ்கூலுக்கு சர்ப்ரைஸாக போயிருந்தோம். எப்படி இருந்துச்சு ஹாஸ்டல் என்னன்னு கேட்டுட்டு இருந்தோம். அவள் பேசிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டா. ஸோ அவள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தா. காமெடி பண்ணாதீங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொன்னான். ஸோ இப்படி தான் எங்களோட டே முடிஞ்சுச்சு.